வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். உம்மை போலவே என்னை மாற்றி வேணும், உம்மை போலவே என்னையும் மாற செய்யும். தேவைகள் உமதாகட்டும் இயேசுநாதா, தேடுதல் உமதாகட்டும். வழி காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். பிரேஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தலன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. படுத்திருந்த அவனை நான் அப்போ பாருங்கள், அந்த முதல் 5வது வசனம் சொல்லுது, 38 வருஷமாய் ஒரே இடத்த படுத்திருந்த அவனை இயேசு பார்க்கிறார். அவனை பார்த்து என்ன கேட்குறாரு? சுகமடைய சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்குறாரு. அதுக்கு உடனே அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 7வது வசனத்தில் அந்த குலத்துடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறார். பெதஸ்தா என்றப்பட்ட அந்த குலத்துடைய அந்த மகிமையை சொல்கிறார். அந்த குளத்தில் தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும்போது யார் முதல்ல போய் அதில் இறங்குவாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். என்னால் அதில் போய் இறங்கக்கூட முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அதை பார்த்து இயேசு கண்டு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை என்ன பண்ணுறார் தெரியுமா? 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையே எடுத்துக்கொண்டு நட. பாருங்கள், ஆண்டவர் வந்த உடனே அவனுக்கு என்ன வாழ்க்கையில் பாருங்கள், அவ்வளோ நாள் அவன் படுத்திருந்த அந்த வியாதியின் வேதனை உடனே மாறுது. அப்படிதாங்க இயேசு கிறிஸ்து நம்ம எவ்வளோ வேதனைகள் பட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்தில் வந்துட்டார்னா போதும், அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஆமேன். இந்த நாளிலும் நீங்களும் எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இந்த படுத்திருந்த மனுஷனை இயேசு பார்த்த மாதிரி இன்றைக்கி உங்களையும் கர்த்தர் பார்ப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்க வேணும். ஹல்லேலூயா. அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சு பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.